ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராக்குல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிபிராஜ் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் 10 Hours. ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் டிக்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் எழுதுங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். இவருக்கு ஒரு கேஸ் வருது. என்ன கேஸ் அப்படின்னா, ஒரு பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வருது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரன்னிங் பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து இவருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த 2 கேஸையும் நம்ம தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேஸுமே எடுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. ஸோ அதுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். செகண்ட் ஆஃப் முழுக்கவே பார்த்திங்க அப்படின்னா, அந்த 2வது க்ரைமை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்தளவுக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்தளவுக்கு ஒட்டலை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ரைட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ஸ்க்ரீனில் கொண்டு வரும்போது கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு சுத்தமாக கனெக்ட் ஆகலை. பட் செகண்ட் ஆஃப் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா, அந்த சீட் எட்ஜில் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சூப்பராக அந்த 2 விஷயத்தையும் கனெக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நம்ம சிபிராஜோட ஆக்டிங்கை சூப்பராக சொல்லி ஆகணும். செம்மையாக நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த பர்ஃபெக்டாக அந்த போலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம சிபி வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு கேஸ் எடுத்துகிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கேஸ்லேயும் சரி, செகண்ட் கேஸ்லேயும் சரி, அதில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இவங்க தான் கல்ப்ரேட்டாக இருப்பாங்க, ஸோ இவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்க, இந்த மூவ் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வச்சே கண்டுபிடிக்கிற விதமாக இருக்கட்டும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கக்கூடிய அந்த விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் நம்ம சிபிராஜ். இதுக்கு அவருடைய முந்தைய படங்களோட இந்த படத்தில் ஆப்டாக நடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பர்ஃபெக்ட் போலீஸ் ஆஃபீஸராகவே இருப்பார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை டைம் இருந்தால் போய் பாருங்கள். சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராக்குல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.